பாதையில் தனக்கான இலக்கை அடைய இது உதவுகிறது. பெற்றோர்களே, உங்கள் கைத்தட்டல் இன்னும் எங்களுக்கு பத்தவில்லை. So respected most revered Secretary and the team of trustees, the guests from Mumbai and இனிய பெற்றோர்களே and my lovely children. சூரியனுக்கே நம்ம கண்ணு வச்சுப்பாங்க, வெயில் குறைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? குழந்தைகள்னா அன்பு தானே, அதுக்கே அன்பு வந்தப்போ காலையில இருந்து வெயில போயில. வெரி நைஸ். ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், என்னோட கசின் மாமா பையன் விஜயராஜ ஊட்டியிலிருந்து இங்க கொண்டு வந்திருக்கு. ஏதோ ராஜமா டாக்டர் ராஜமா வந்து சர்வாலத்தில் இருந்துட்டு ஊட்டியிலிருந்து யாரும் கொண்டு வந்து விட்டாங்க. ஸ்கூல் என்ன பெருசா ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியலன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ அடிச்சு சொல்லுவேன், ஆனந்தமா சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன். மை விஜயராஜ் has brought a laurel to ANU. 100 நாட்களில் 100 வருடங்கள் சொல்ல மாட்டேன். I should tell the truth. So 100 நாட்களில் 10 ஆண்டுகளின் வளர்ச்சியை காண்கிறேன். அதுதான் கண்ணு முன்னே டிரான்ஸ்பரண்ட். நாங்க அப்படி சொல்றோம் இப்படி சொல்றதில்ல, பளிச்சுன்னு முன்னாடி உங்களை கூப்பிட்டு இந்த ஒரு கொண்டாட்டம் மிகவும் பெருமைக்குரியது. எஜுகேஷன் என்ன? எஜுகேஷன் இஸ் நாட் ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப், எஜுகேஷன் இஸ் லைஃப் இட்செல்ஃப். கல்விதான் வாழ்க்கை. அதுதான் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். ஒரு கிராமத்துல பிறந்து 6 கிலோமீட்டர் நடந்து வந்து படிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி டாக்டர் ராஜமாவா 4 தேசிய விருதுகள் நிக்கிறேன்னா அது கல்வி கொடுத்தது. ஸோ இந்த பள்ளியை நன்றாக இருந்த போது நான் வந்திருந்தேன், உங்க ஆனுவல் டேயோட செலிப்ரேஷனுக்காக நன்றாக இருந்த போது வந்திருந்தேன், மிக நன்றாக இருக்கும் போது வந்திருக்கேன். ஸோ அதுதான் தட் இஸ் அ ப்ராக்ரஸ். ஒரு குழந்தை பிறந்தோடனே வளர்ந்துறாரு. How much time am I supposed to speak? Finish at yeah. So நிறைய நேரம் எடுத்துக்க யாரும் வருத்தப்படக்கூடாது. Because I have to convey a lot of things. Yeah, குழந்தை பிறந்தோடனே வளர்ந்துறாரு இல்லையா? தவழணும், நிக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும், அப்புறம் பள்ளி கொடுக்கணும். இந்த குழந்தை வந்து பிறந்தோடனே சீக்கிரமா தவழ்ந்து சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சு. இப்ப நின்றுட்டு இப்ப என்ன ஓட்ட பண்றீங்க? The child has to run in the field of education. எப்பவுமே சொல்வேன், கல்விங்கிறது வந்து படிப்பு மட்டும் அல்ல, it is overall development. The child has to be physically fit. ஃபிட்டா இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? Yes. நான் கேட்கறதுக்கு நீங்க yes or no சொல்லணும். ANV children are physically fit. Yes or no? Yes. Mentally tough. அந்த சுழல் போட்டு சுத்தனால பயம் இல்லாம அதுக்கு ஒரு கரேஜ் வேணும். So they are mentally tough. They are morally straight. நல்ல பயபக்தியோட பிரேயரோட பிரார்த்தனையோட பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சா morally straight. They are socially responsible. அவங்க ஐ கேம்ப் எல்லாம் போய் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்காங்க அந்த சர்வீஸுக்காக. socially responsible and spiritually uplifted, emotionally balanced. நல்லது கெட்டது துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் என்னைக்கு பேலன்ஸ் பண்றோமோ அதுதான் ஒரு நல்ல குழந்தையோட ஒரு அடையாளம். ஸோ இங்க இருக்கிற ஒரு குழந்தையுமே இந்த பள்ளிக்கூடத்தோட அடையாளம். They are the symbol and they are the dignity. They are the pride of the society, the school and the nation. So நம்ம இப்ப எதுவுமே நம்ம வந்து இதை பத்தி பேசுறது இல்லை. We don't talk about the little area, the society around our school, our home, our society. No, we speak about the nation and global level. மோடிஜி சமீபத்தில் ஒரு இதில் பேசும்போது சொன்னாரு, நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஆரம்பம் வானம் இல்லை. ஆரம்பம் நம்ம என்ன சொல்லுவோம், வானமே எல்லை இல்லை, வானம் எல்லை இல்லை, வானம் தான் ஆரம்பம். ஆகாஷ் हमारा आरंभ अंत செய்ய வரும் செய்ய வைக்கும். ரைட். சோ நம்முடைய ஆரம்பம் என்னது? வானம். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்தியன்ஸ் have become so powerful globally. Probably Mariana would have seen in US how Indians are
living with great pride. Yeah? உலகம் முழுக்கும் நம்மளை பாராட்டுறாங்க. நம்ம கலையை, நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட பண்பாடு, நம்மளோட அறிவு. All US is flourishing because of Indian brains. இல்லையா? உலகம் முழுக்கும் நம்மளுடைய மூளை, நம்மளுடைய பாரத் மாதா கி ஜெய், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பு, நம்மளுடைய அறிவு எல்லாம் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அப்ப நம்ம குழந்தைகள் பெருமைப்படணும். Be a proud Indian wherever you go and whatever you do. அப்பேற்பட்ட குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஏஎன்பி பள்ளிக்கு இன்னும் சில ஆண்டுகளில் ஐ திங்க் எல்லாரும் கற்றோரை காமரோர் சொல்லுவாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து எல்லா பள்ளிக்கூடமும் அப்படியே பொறாமைப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். கல்விக்கு மட்டும் பொறாமை வேண்டும். நான் ஏன் அந்த பள்ளியை படிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் வர வேண்டும். அந்த வளர்ச்சியை நான் இன்று எழுதி கொடுக்கின்றேன். ஆனால் பத்திரம் எடுத்துருவாங்க. I'm ready to write with my cousin leading as an academic dean. I call him a dean. He's not an academic counselor. You should shift your designation into, with the permission of GGN and the council members of ANB, I would like him to be called as an academic dean. No more counselor. He's not an academic intern. So that post has got a little more pride and government. So you should become like that one. We are very proud of you for the changes you brought in a very short while. 100 days is not a very long period. பெரிய 100 நாட்கள் பெரிய ரொம்ப நீளமான டைம் இல்லை. இட்ஸ் வெரி ஷார்ட் பீரியட். அண்ட் எப்படி பயிற்சின்னு இல்லையா, ஒரு பாடி சோத்துக்கு ஒரு சோறு. ஸோ 10 வருஷத்தோட வளர்ச்சிக்கு இந்த 100 நாள் வளர்ச்சி மிக சிறப்பானது. ஒரு குழந்தைக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். ஸோ எவ்ரி சைல்டு, எப்போ சொல்லுங்க, எவ்ரி சைல்டு இஸ் அ மாஸ்டர் பீஸ். Every child of AIM is a masterpiece and every child is the master's piece. So all the master's piece should glitter, glow and grow and bring laurel to the school and to the society and to the nation. And we all are there to back you up, to guide you, to support you and become responsible citizen. மிக சிறந்த குழந்தைகளா ஒழுக்கத்திலும் பண்பிலும் கல்வியிலும் வளர்ச்சியிலும் சூப்பரா அவர்கள் சொல்லிட்டு என்னோட ஆசீர்வாதம் and my blessings and my support is always there, directly or indirectly. And all the best to Vijay Raj, my cousin. I'm proud to bring you here and I'm so happy that you came and took it up for what I told you. And thanks to the management and the committee for encouraging Vijay Raj and believing in me and him. And Sudarshan has another stand tall in front of the star and oyaram mattume illa, valarchiyilum oyaram. So congratulations to you for all the effort you're taking as a youngster. And still we have a long way to go. I don't say that everything has come to an end. We have a very long way to go. We'll keep going and let us run fast like a marathon with speed without getting tired. We'll reach our goal. If you can dream and turn your dream into reality, the world will be yours and everything that's in it. Kalam your vathil kanuvukan and the kanuvu nanavakinal ulagamu ulagathil athaniyum unvasapadum. Vasapadama illaya? குழந்தைகள் அப்படி வருவாங்களா இல்லையா? ஸோ பெருமை கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஏன்வியும் மாணவர்கள் என்று நாளை அவர்கள் சரித்திரம் படைப்பார்கள். They will create history. They will create, the school will create revolution. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பெருமைக்காக இல்லை. காண்கின்ற செயல்களை வைத்து குழந்தைகளை 2-3 குழந்தைகள் எங்கள் ஹோமுக்கே வருவாங்க, பார்த்துருக்கேன். I see their activities every day and I want to say that they have got a very, very bright future. So all the best. And சமுத்திரத்தில் ஒரு துளி நாம் எல்லாம் சொல்லுவோம் usually. I am like a drop in the ocean. I don't believe in that. I am an ocean in a drop. Indians are an ocean in a drop. கடலின் ஒரு துளியல்ல ஏந்தி பிள்ளைகள், ஒரு துளியில் ஒரு கடல். ஆமாவையா, நன்றி, வணக்கம். Thank you so much. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று சுகமாக வாழ வேண்டும். என்னை அழைத்ததற்கு நன்றி ஜிஜி அண்ணா. Thank you so much for inviting me to the team of ANB trustees and thanks to Vijay Raj and all the staff for doing wonderful work. You feel great boost of energy after Vijay Raj has taken up? Yes? Yes, ma'am. I didn't hear. Yes, ma'am. Thank you. குழந்தைகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய அட்வைசரி டீம் என்ற பெயரை சொல்லப்படுகிறது. அட்வைசரி டீம் மிஸ்டர் விஜயராஜ் அவர்களே, இனிய நண்பர் ராஜேஷ் அவர்களே, வெள்ளகோவில் ராஜேஷ் அவர்களே, ராஜ்மா அவர்களே, அன்பு தங்கை, என்னை அண்ணா கூப்பிடா, நாங்கள் தங்கைன்னு கூப்பிடணும், ராஜ்மா அவர்களே,
பாம்பேயில் இருந்திருக்கும் மிஸ்ஸஸ் வீணா அவர்களே, பள்ளி நன்றாக நடத்தி கொண்டிருந்த இதுவரை நடந்திருந்த ஆனந்த் அவர்களே, ஏஎன்பி ரெஸ்பான்ஸ் அவர்களே, யூஎஸ்லேருந்து வந்திருக்கும் அவர் அமெரிக்காவில் வந்திருக்கார் மணி அவர்களே, ஏனைய நண்பர்களே, எல்லாரும் வந்து இங்கிலீஷ்ல பேசினாங்க. இப்போ நானும் அதே இது ஆங்கில பள்ளிங்கிறனால நானும் கொஞ்சம் பார்த்து இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். இது வந்து ஏஎம்பிங்கிறது நாங்கள் ஆரம்பிச்சது வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. நம்முடைய கம்யூனிட்டியில் ஒரு பள்ளி உருவாக வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கு முதலாவது ஃபவுண்டேஷன் நாங்கள் அப்போ தான் போட்டோம். போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து தாழ்ந்து போகல. நாங்கள் சொன்ன நல்ல பள்ளி உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். பட் நம்முடைய ஊர் எப்படின்னா ரொம்ப கம்யூனிட்டி பேஸ்டாக போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, வியாபார நோக்காகவும் போகல. குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தோம். அதனால தான் இது வரைக்கும் நாங்கள் 10th மேலே போகவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களால் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை, நான் தான் 3 மாதத்துக்கு ஒரு தான் ஆனந்தெல்லாம் வந்து டெய்லி வந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து எங்களால் முழுசாக ஈடுபட முடியல. பட் இருந்தாலும் இந்த இதை வந்து வெற்றி பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். மிஸ்டர் விஜயராஜ் எங்கிட்ட இப்போ டேக் ஓவர் பண்ணது ஒரு ஸ்கூல்லேயே ஒரு பிரைட்னஸ் தெரியுது. ஸ்கூலில் பார்க்கும்போது நாட்டு கலர் இருந்தாலும் அவங்க some type of positive vibrations there. So இந்த ஸ்கூலு நல்ல கண்டிப்பாக வளரும். பெற்றோர்கள் தான் நீங்கள் வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு எண்ணத்தோடு வாங்க, குழந்தைகளை படிக்க வைங்க. கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ அமெரிக்காவில் என்னாச்சு, அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்புகிறாங்க. அந்த விசா ரேட்டெல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறது நம்ம ஒதுக்குறதா நினைக்காதீங்க. அவங்க ஆளுகளுக்கு வந்து அறிவில்லை. ஆனா நம்ம ஆளுக்கு போய் போறாங்க, எடுத்துவாங்க நேரத்தில் இனிமேல் உள்ள சேர்த்த வேண்டாம், இந்தியன்ஸ் வர வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதனால நமக்கு இந்தியன்ஸ் இருந்து வரவங்களுக்குலாம் வந்து 1 லட்ச ரூபாய் இருந்த ஃபீஸை இன்னைக்கு 90 லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியனுடைய பிரெயின் வந்து ரொம்ப 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 அவங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஆளுங்க உள்ள வராமல் பண்ணுறாங்க. பட் நான் வந்து சொல்கிறேன், இன்னைக்கு அங்கே இந்தியன்ஸ் இருக்கிறவங்க பூரா இங்கே வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா கிடையாது. கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நம்மளுடைய முயற்சியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, வந்து அவங்க சுய முயற்சி கிடையவே கிடையாது. அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குழந்தைங்க நல்லா படித்து வந்தாங்கன்னா அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா பக்கம் சைனா கூட இப்போ கூப்பிடுறாங்க. ஆள் வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் ஆகும்போது இன்னும் நமக்கு வந்து அது என்னன்னு கற்றுக்கிறதுக்கு என்னால் முடியல. லேட்டஸ்டாக உட்காந்து கம்ப்யூட்டர்லாம் குழந்தைகளை ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நமக்கு 1% கூட தெரியாது. அவ்வளோ வளர்ச்சி. அதனால இந்த வளர்ச்சியை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஸ்கூலை முதல்ல வந்து நல்ல ஃபவுண்டேஷனாக வந்து ஒரு லே பண்ணி இதிலிருந்து வளர்களுடைய கிளைகள் வந்து பெரிய மரமாக வரணும், நிழலாமல் இருக்கணும். நம்முடைய வெள்ள கோயிலுக்கு பெருமை தேடித்தரோம்னு சொல்லி நம்ம விஜயராஜா அன்புடன் கேட்டுக்கொண்டு நம்ம பாம்பேல இருந்த ராஜேஷ் ஒத்துழை கூட எல்லாம் பண்ணி வெள்ளவேல் ராஜேஷ் அவரும் வந்து எல்லாம் இந்த ஸ்கூலை வளர்த்தி நமக்கு வந்து பெருமை சேர்த்தோம்னு கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். Jagadeep from 10th grade, come forward. Jagadeep from 10th grade, இவங்க கம்ப்ளீட்டா 10 kilometers ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்டர் 14 எஸ் கார்த்திகேயன் from 9th grade, come forward. and then இவங்க 5 kilometer வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம சிங்கப்பூர் அஸ்வினி அண்டர் 14 girls 8 participants 6 வந்திருக்காங்க. அதுவும் 5 kilometers வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து
அதாவது ஒரு நம்ம வெள்ளவோட தாண்டி வெளியில போகணும். அப்பதான் வந்து நிறைய பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நாங்க இந்த மாதிரி குழந்தைங்கள உங்களோட எல்கேஜி குழந்தைங்களுக்கே நாங்க குரூப்ல நிறைய மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அந்த எல்கேஜி குழந்தைங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ் பேரண்ட்ஸ் வில்லிங் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம அந்த குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போக முடியாது. அப்ப பேரண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா உங்க குழந்தைங்களை கைடன்ஸ் பண்ணி நாங்க கொடுக்குற ஃபுட் சார்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை உருவாக்கலாம். ஸ்டாமினாவோட வித் ஸ்டாமினா, ஓகேங்களா? வித் ஸ்டாமினா டிசிப்ளின் எல்லாத்தோடையும் உருவாக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ பிடி மிஸ். இதை முன்னிறுத்தி நடத்தின பிடி மிஸ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இங்க இருந்து நீங்க செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா அங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அங்க யோகா மேம் அண்ட் யோகா சார் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு ரிகார்டிங் ஹெல்த்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே மேத்ஸ் கிளாஸ் இருக்கு. அங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா கம்யூனிகேஷன், glossary words, vocabulary எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அங்க இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா நம்ம கிண்டர்கார்டன் கிட்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ ஸ்கூல்ல நடக்க போறது, அங்க பில்டிங்ல நடக்க போறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அகாடமிக் ஓரியன்டட். அண்ட் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த 100th டேல உங்களாலேயே உங்க சைல்டோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆகட்டும் எல்லாமே நீங்க வந்து டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் யூ கேன் கேரி ஆன் ஆஃப்டர் யுவர் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஏன் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லைன்ல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் கைட் பண்றேன், நல்லா படிக்கிறாங்க, எல்லாமே ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ஸ்கூல்ல பிடிச்சிருக்கு, எந்த வகையில் சிறப்பானது? ரொம்ப சிறப்பானது. ரொம்ப சிறப்பானது. பலமா கேக்குறாங்க. யா? பெரியசாமி, உங்க குழந்தை எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? ஸ்கூலை பத்தி ஒரு 2 வரிகள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல்ல? அட்மாஸ்பியர் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சொல்லி தராங்க, டிசிப்ளின் நல்லா இருக்கு. ஓகே, அப்புறம் டீச்சிங் நல்லா இருக்கு. டீச்சிங் நல்லா இருக்கு. யா? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்க குழந்தை 10th ஸ்டாண்டர்ட்ல வரும்போது சூப்பர் ஸ்டார் நல்லா படிச்சு சிறப்பாக வரும். ஸ்கூல்ல ஏதாவது மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இதை மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ற உங்களோட அபிப்பிராயம் சொல்லலாம். எல்லாமே ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்க. பலமா கை தட்டுங்க. சுபிக்ஷா 9th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல்ல இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சொன்னா எதை சொல்லுவீங்க? எல்லாமே எல்லாமே எஜுகேஷன்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் டைம்ல இருந்து எல்லாமே டீச்சர்ஸ் ஓகே எல்லாம் அது முதல்ல இருந்தோட இப்போ ரொம்ப பெஸ்ட். சோ முதல்ல பெஸ்ட் ஆனா இப்போ அதுக்கு very best. Mr. Vijay, thank you for your years to workshop. முதல்ல இருந்தோட the very best. Okay. So நல்லா போயிட்டு இருந்துங்க. இப்போ பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் கூடுதலா எல்லாரும் மிக சிறப்பு. So what I think a sample of feedback is enough. We have got a lot more things to happen. யாருக்காவது ஏதாவது சொல்லணும்? பாரதி சார் நல்லா படிக்கிறாங்க. கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் கம்யூனிகேஷன் வெரி குட். Model parliament. Okay. I think already you have a mock parliament. You have no. இருக்கு பண்றாங்க. சட்டமன்றத்துல வந்து ஒரு பேசிக் சட்டத்தை சொல்லி கற்றுக் அந்த ஏட்ட வந்து சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் பார்லிமெண்ட் ஒரு செஷனே இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப இது எல்லாரும் ஹாப்பியா? ஆமா சொல்லணுமா சொல்லணுமா? ஆர் யூ ஹாப்பி? எஸ். சத்தம் போடாது.